இன்றைய முதல் செய்தியாக பஞ்சாபில் விளையாட போன தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆம் ஆத்மி அரசை குற்றம் சொல்லாத திமுகவை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல பஞ்சாபில் கபடி போட்டி நடந்திருக்குது. அது தமிழக வீராங்கனைகள் கலந்து கொண்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தமிழ் தொலைக்காட்சிகளுக்கு அங்கேருந்து ஃபோனில் பேசியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி பேசினார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பேசுனாங்க, லோக்கல் போலீஸோடு பேசுனாங்க, அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸோடு பேசுனாங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. கூடவே அங்கே பயிற்சிக்கு போன அந்த பயிற்சியாளராக யாருன்னு தெரியல ஒரு லேடி பேசுகிறாங்க. அவங்க என்னென்னா வட மாநிலத்தவர்கள் ஜெயிக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதில் ஏன் ஒரு பிராந்திய உணர்வையும் மொழி அரசியலையும் அதில் மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரில. அப்புறம் அவங்களே தான் சொல்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு. பேக் கிக் பண்ணுறது அலோடு இருக்குது, அந்த கபடி போட்டியில் அலோ இருக்குது. அப்படி ஒரு இந்த தமிழக விளையாட்டு வீராங்கனை அந்த பேக் கிக் பண்ணுறப்ப அதில் அவுட்டான ஒரு ஆள் ஒரு ப்ரொவோகேட் பண்ணுறாரு. அவருக்கு ஆதரவாக ரெஃப்ரியும் கூட இருந்தார். இந்த வீராங்கனையை பிடிச்சி தள்ளினவுடனே அது அப்போ தான் கைகலப்பானது. அப்போ அவருக்கு ஆதரவாக அங்கே இருக்கவங்களாம் இது பண்ணாங்க. அப்புறம் நம்ம தமிழக விளையாட்டு வீராங்கனைகளுக்கான பயிற்சியாளரை அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போய் தாக்குதல் நடத்தினாங்க. இதில் 4-5 பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் சொல்கிறாங்க. இது மிகவும் கண்டனத்திற்குரியது. ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிறத ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். அதுவும் விளையாட்டிலே அலோ பண்ணப்பட்ட அந்த பேக் கிக் பண்ணுறப்ப அது எதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்ரி ஒரு பக்கமாக முடிவெடுத்தார், ஏன் அந்த வீராங்கனையை பிடிச்சி தள்ளினாரு, உண்மையிலே இங்கே என்ன நடந்தது, அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது. ஆனால் இது குறித்து சொல்லும் பொழுது வட மாநிலத்தவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் சொல்லுவாங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நான் குறிப்பிட்டு இப்போ இங்கேருந்து போனால் அந்த வட மாநிலத்தவர்கள் அப்படி நடந்து கொண்டாங்க, தமிழர்களுக்கு எதிராக மனநிலை கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு கூடுதல் ஃபோக்கஸ் கிடைக்கும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய வீராங்கனைகளை உள்பட இவங்க அப்படியும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்களா இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கேள்வியாக இருக்குது. நான் திரும்ப ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான், இந்த சம்பவம் நடந்ததுன்னா அங்கே யார் குற்றவாளியோ அந்த ரெஃப்ரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யாரெல்லாம் கண்டுபிடிச்சு அவர்கள் மீது போலீஸ் வழக்கு செய்து அவர்கள் உரிய விசாரணை எடுத்து அவங்கள அடுத்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு டிபார் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய கருத்து. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் இதில் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த போட்டி உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்ததுன்னு வச்சுங்க, இதே போல் நம்முடைய தமிழக வீராங்கனைகளுக்கு எதிராக அங்கே நடந்ததுன்னா தமிழர்களுக்கு எதிராக காவி கூட்டம் களம் இறங்கியது, அடித்து விரட்டினார்கள், நம்மளது பெண் என்றும் பாராமல் அடித்தார்கள். யோகி அரசு, காவி கூட்டம், RSS இப்படின்லாம் பல தம்பனையில் இந்த நேரம் மீடியாக்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் இங்கே பஞ்சாப்ல இவங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட அரசு ஆம் ஆத்மி, அதுவும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி. இன்னும் ஆம் ஆத்மி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டணி. என்னன்னா ஆம் ஆத்மியுடைய டெல்லி ஆட்சியில் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி தமிழகத்திலையும் நான் அந்த டெல்லி மாடலை கொண்டு வருவேன், அதுதான் திராவிட மாடல் அப்படின்லாம் இங்கே ஒரு உருட்டுனாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஆம் ஆத்மி மீது அந்த அளவுக்கு உறவு. ஆம் ஆத்மி நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு தான் பல ஊழல் செய்தான், அந்த கூட்டாங்கிறது நமக்கு தெரியல. பட் அந்த டெல்லி மாடலை இந்த திராவிட மாடல் காப்பி அடித்தது அந்த அளவுக்கு நெருக்கம் உண்டு. ஆனால் இப்போ அங்கே ஆட்சி பண்ணுறது அப்போ சிஎம்மாக இருக்கக்கூடியது மான் அப்படிங்கிறவர், அவர் தான் முதல்வராக இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மோடிக்கே கடிதம் எழுதக்கூடிய ஸ்டாலின் இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியுடைய முதல்வரோட இவர் பேசினாரா? அதே போல தமிழக வீராங்கனைகள், விளையாட்டு வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தியவரின் மீது அங்கே இருக்கக்கூடிய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது விசாரணை நடத்தியிருக்கிறார்களா அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுக்கு வேண்டப்பட்ட அரசு, அவங்கள்ட்ட அழுத்தம் கொடுத்துருக்கணும், அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட பேசியிருக்கணும், பஞ்சாப் முதல்வர்கிட்ட பேசியிருக்கணும். அதெல்லாம் செஞ்சாங்களா? இவங்க என்ன பண்ணால் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அவசரமாக 2 பஸ்ஸில் ஏற்றி டெல்லிக்கு நைட்டாக அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விருந்தினர் இல்லத்தில் அவங்கள தங்க வச்சிருக்கிறாங்க. பிறகு இன்னைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்முடைய விஷயம் என்னன்னா, இந்த விளையாட்டில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குது, கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதிலும் மொழி அரசியல், ஒரு பிராந்திய அரசியலை இவங்க புகுத்துறாங்க. இன்னும் பண்ணால் இந்த கபடின்னு இப்போ எடுத்துட்டோன்னா, இப்போ எப்படி இந்த ஐபிஎல் எப்படி இந்த ஏலம் எடுத்து பல வீரர்களை இது பண்ணுறாங்களோ, அதே போல் ப்ரோ கபடின்னு ஒன்று நடக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கூட இந்த சேரலாதன் போன்ற நம்முடைய தமிழக வீரர்களும் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பெரிய கம்பெனிஸ் எதுவுமே தமிழ்நாட்டு கம்பெனியாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அமிதாப் பச்சனுடைய பையன் கூட ஒரு டீமை ஏலம் எடுத்திருக்காரு. ஷாருக் கான் கூட இருக்கிறாரு. இன்னும் பல வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய கம்பெனியும் செலிபிரிட்டிஸும் தான் அந்த ப்ரோ கபடி, அந்த கபடியை வந்து பெரிய அளவு இதை எப்படி ஐபிஎல்லோ அது மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பலருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல தொகையும் கிடைக்குது, ஏலம் போகிற அந்த இதான இது இருக்குது. அது பெரிய அளவில் அதை ப்ரொபகேட் பண்ணுறாங்க, அந்த விளையாட்டு இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு. அதில் கூட நம்ம இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜல்லிக்கட்டு போல், அதாவது நம்ம பாரம்பரிய விளையாட்டை நம்ம வந்து தூக்கி நிறுத்தணும், நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தணும். இந்த ப்ரோ கபடியிலையும் நம்ம பெரிய அளவு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதையும் இது சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதுலேயும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து நார்த் இந்தியாவில். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த விளையாட்டுலேயும் ஒரு பிராந்திய உணர்வை இந்த திராவிட மாடல் புகுத்துகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சரி, அந்த அரசு தான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பல பிரிவினைவாத அமைப்புகள் இருக்குது பஞ்சாப்ல, வெளிநாடுகள்லேருந்து இயக்கு, அவங்களுக்கெல்லாம் இவங்க முட்டு கொடுக்கக்கூடியது தான் இந்த திராவிட கூட்டங்கள். இப்போ அவங்கெல்லாம் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தானே. எங்களுடைய வீராங்கனைகளுக்கு இப்படி நடந்திருக்குது, நீங்கள் குரல் கொடுக்கணும், அந்த அரசு எதிர்த்து அந்த சம்மந்தப்பட்ட யார் அடித்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கண்டித்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல. யாரும் பண்ணலை. இப்போ வேற விஷயம் இங்கே தமிழகத்தில் நடக்கிறதுனால அந்த வீராங்கனைகளுக்கு இந்த அரசு இல்லாமல் வேற யாருமே குரல் கொடுக்கல அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்கு.